ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னாக்கா ஐபிஎல்லோட இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் முதல் போட்டியை சென்னை சூப்பர் கிங்ஸும் ராயல் சேலஞ்ச் பெங்களூர் மோத போறாங்க. போன முறை சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸும் இந்த முறையும் சாம்பியன் பட்டத்தை வெல்ல வேண்டும்ன்றதுதான் ரசிகர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணமா இருக்கு. இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னாக்கா போன முறையை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஹோம் பீச்சில் ஒரு மேட்ச் மட்டும் தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடினாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஹோம் பீச்சில் அவங்க விளையாடவே இல்லை. இந்த முறை அதை மாத்திக்கிட்டு முதல் போட்டியை சென்னை சேப்பகத்தில் சென்னை அணி கம்பேக் ஆகி இருக்குது. அந்த அணிக்கு மிகப்பெரிய ஒரு பூஸ்டப்பை கொடுத்திருக்கு. இந்த நேரத்தில் இந்த போட்டிக்கான டிக்கெட் விற்பனையில பாத்தீங்கன்னாக்கா முதல் நாளே எல்லா டிக்கெட்டுக்குமே வித்து தீட்டுச்சு. அது நம்ம ரசிகர்கள் இரவு முழுவதும் டிக்கெட்டுக்காக வெயிட் பண்ணி டிக்கெட்டுகளை வாங்கியிருக்காங்க. இந்த நேரத்துல இந்த போட்டி மேல எவ்வளவு ஆர்வம் இருக்குனாக்கா ரசிகர்கள் மிக அதிக அளவுல ஆர்வமா இருக்காங்கன்னே சொல்ல முடியும். இந்த நேரத்துல இந்த மேட்சோடைய ப்ரிவியூ அண்ட் யாருக்கு வெற்றிக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் இது 30 வயசுக்கு மேல அதிகமா இருக்க பிளேயர்களை கொண்ட அணி. கண்டிப்பா இந்த அணி என்ன சாதிக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாராலையும் போன முறை பேசப்பட்டது. ஆனா அதை எல்லாமே உடைச்சறிந்து பாத்தீங்கன்னாக்கா சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் கோப்பையை கைப்பற்றினாங்க. இது சென்னை அணிக்கு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜான ஒரு விஷயமா எப்பவுமே பார்க்கப்படக்கூடிய விஷயம். இதற்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னாக்கா நம்ம தல மகேந்திர சிங் தோனி தான். ஒரே ஒரு காரணம்னே நம்மளால அடிச்சு சொல்ல முடியும். ஏன்னாக்கா நம்ம தல மகேந்திர சிங் தோனியை பொறுத்த வரைக்கும் ஒரு கேப்டன்ஷின்னு வந்துட்டாக்கா அதை அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கேப்டன் பணியை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதனே சொல்ல முடியும். கிட்டத்தட்ட அவரோட வயது 37 ஆனாலும் கூட அவருடைய கேப்டன் பணியாகட்டும், அவர் விக்கெட் கீப்பிங் பணியாகட்டும், அது இன்னமும் ஒரு துளி கூட மாறாம இருக்குன்னு நம்மளால கண்டிப்பா சொல்ல முடியும். இந்த நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா சென்னை அணியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பூஸ்டப்பான பிளேயர்கள் அதிகமா இருக்காங்க. சென்னை அணிக்கு மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னாக்கா இந்த முறை லுங்கி நிகிரி இந்த சீசன் ஃபுல்லா விளையாட மாட்டாங்கன்னு சொன்னது அது சென்னை அணிக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுத்திருக்கும். எனக்கா ஒரு நல்ல ஒரு பாஸ் பவுலரா போன முறை அவர் வந்தாரு. ஒரு ஃபாரின் பிளேயரை மிஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா அவர் இருந்தாலும் கூட ஜே ரிச்சர்சன் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தான் பேசிட்டு வராங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது இன்னும் அபிஷியலா அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. ஒருவேளை அவர் கம்பேக் ஆனாக்கா அது இன்னும் அணிக்கு ஒரு நல்ல ஒரு பூஸ்டப்பை கொடுக்கும். என்னதான் இருந்தாலும் ஃபாரின் பிளேயர்களை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து எல்லா பிளேயர்களும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா தான் விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அணிக்கு திரும்பிடுவாங்க. எனக்கு உலக கோப்பையை கருத்தில் கொண்டு அந்தந்த அணிகள்ல இருக்க அந்தந்த அணி நிர்வாகங்கள் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. இந்த நேரத்துல முதல் போட்டியை பொறுத்து நம்ம பார்க்கும்போது முதல்ல சென்னை அணின்னு எடுத்துக்கிட்டாங்க கண்டிப்பா வாட்சனை நம்ம சொல்ல முடியும். எனக்கு வாட்சனை பொறுத்த வரைக்கும் பிக் பேஷ் விளையாடினாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் சூப்பர் லீக்ல மிக சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்திருக்காரு. அதே ஃபார்மோட இப்போ வந்திருக்காரு. அவர் மிகப்பெரிய ஒரு அதிரடியான ஆட்டத்தை விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் சென்னை அணியில இருக்குன்னே சொல்ல முடியும். அடுத்ததான் பாத்தீங்கன்னாக்கா குட்டித்தலை சுரேஷ் ரெய்னா இன்டர்நேஷனல் போட்டிகளை அதிகமா விளையாடாம அவர் இருந்தாலும் கூட சென்னை அணிக்காக அவர் கம்பேக் ஆகும்போது ரசிகர்கள் கொடுக்கிற அவருக்கான ஆரவாரமான குரல்கள் கண்டிப்பா அவர் நல்லாவே விளையாட வைக்கும்ன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா பிராவோ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நேஷனல் அணிந்து விலகிட்டு இது மாதிரி பிரீமியர் லீக்ல விளையாட்டு வராரு. அவர்கிட்ட இருக்க மிகப்பெரிய ஒரு விஷயமே ஸ்லோயர் ஒன் போறது, விக்கெட்டுகளை எடுத்து கொடுக்குறது, அதுக்கப்புறம் இக்கட்டான சூழ்நிலை மேட்ச் வின்னர்ஸா மாறுது. இதெல்லாம் பிராவோ கிட்டே உரித்தான ஒரு சில செயல்களா பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் நம்மளுடைய கேப்டனான நம்ம தல மகேந்திர சிங் தோனியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒரு யூனிக் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லலாம். ஏன்னா கண்டிப்பா தோனி கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்கில் என்னன்னாக்கா எந்த ஒரு போட்டியும் எப்படி போனாலும் அதை மாற்றக்கூடிய ஒரு தன்மை நம்ம தல மகேந்திர சிங் தோனி கிட்ட இருக்குன்னே சொல்ல முடியும். அது சென்னை அணிக்கு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜா தான் கண்டிப்பா நம்மளால பார்க்க முடிய ஒரு விஷயமா இருக்கு. அதுக்கப்புறமா ஆல்ரவுண்டர்கள் பட்டாலுமே சென்னை அணியில இருக்கிறதுனால நல்ல ஒரு பவுலிங் அண்ட் பேட்டிங் எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறமா கண்டிப்பா நம்ம சொல்லி ஆகணும். போன முறை கேதார் ஜாதவ் லாஸ்ட் பால் 6 அடிச்சு கொடுத்துட்டு அதோட போயிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா நேஷனல் அணியில இடம் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு இப்ப அவர் இல்லாம உலகக்கோப்பை ஸ்கோர் அமைக்க முடியாதுன்ற அளவுக்கு அவர் பெரிய ஆளா இருக்காரு. கண்டிப்பா கேதார் ஜாதவ் இதுல நல்லா ஆட்டத்தை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அம்பத்தி ராய்டை பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டர்ஸ் விளையாடுவாரா இல்லைனாக்கா ஓப்பனிங் விளையாட போறான்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கேள்வி வந்திருக்கு. கண்டிப்பா எது பண்ணாலும் அம்பத்தி ராய்டு மிக சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்துவாரு. அதுக்கப்புறமா தீபக் சகார் இருக்காரு. அதுக்கப்புறமா சர்துல் தாகூர் இவங்கெல்லாம் சென்னை அணியோடைய மிகப்பெரிய தூண்களான பவுலர்ஸ்களா பார்க்கப்படுது. முதல் போட்டியில மகேந்திர சிங் தோனி ஸ்கோர் எப்படி அமைக்க போறான்றது கொஞ்சம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. எனக்கு கலவையான பேட்ஸ்மேன்கள் பவுலர்கள் கண்டிப்பா சென்னை அணியில தேவை. இதெல்லாம் சென்னை அணியோட அட்வான்டேஜ். அது இல்லாம ஹோம் பிச்சோட அட்வான்டேஜ் சென்னை அணி கிடைக்குது. இதெல்லாம் சென்னை அணியோட மேலுமே ஒரு அட்வான்டேஜா பார்க்கப்படுது. இப்போதைக்கு ராயல் சேலஞ்ச் பெங்களூரை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி கேப்டன். அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சுமார் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டி ஏபி டிவிலியர்ஸ் கொடுத்திருப்பாரு. அவர் என்ன சொல்லியிருப்பாருனாக்கா கண்டிப்பா இந்த சீசன் நாங்க கண்டிப்பா வின் பண்ணியே ஆகணும்ன்ற மாதிரி அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்திருக்காரு. ஒரு ஏபி டிவிலியர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மன ஆதங்கம் அவர்கிட்ட எப்பவுமே இருந்துட்டே இருக்கு. ஏன்னா ஐசிசி டிராபிக்ல பொறுத்த வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா அணி வெற்றி பெற்றதே கிடையாது. இந்த நேரத்துல போன முறை பாத்தீங்கன்னாக்கா செமி வரைக்கும் போய் அந்த அணி பாத்தீங்கன்னா நியூசிலாந்து கிட்ட தோத்துட்டு வெளியேறி இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு மனசோர்வுல
இருந்தவர் வந்து ஒரு ஐபிஎல் ட்ரோஃபியும் அடிக்க முடியலன்னும் போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை கொடுக்கும். அதே மாதிரி நம்ம விராட் கோலி நேஷனல் அணியில் ஒரு கேப்டன், மிக சிறப்பான ஒரு பேட்ஸ்மேன், வேர்ல்டிலே வந்து மிக பயங்கரமான ஒரு பேட்ஸ்மேன் இருக்கக்கூடிய வந்து விராட் கோலி அவர்களால் கப்பு வாங்க முடியலன்னும் போது ஒரு மிக ஆதங்கமான ஒரு விஷயமா இதெல்லாம் பார்க்கப்படுது. அவரே பெங்களூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அணியோடைய அட்வான்டேஜே வந்து இப்போதைக்கு ஹிட்மயர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏபிடிவிலியர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா விராட் கோலி, இந்த 3 பேருமே வந்து அந்த அணிக்கு மேலுமே ஒரு அட்வான்டேஜை கொடுக்குறாங்க. இவங்க இல்லாமல் வந்து அணி இல்லைன்றதை கண்டிப்பா இந்த முறை நிரூபிப்பாங்க. அது வந்து எப்பவுமே அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இளம் வீரர்களும் இதுல இருக்காங்க. அவங்களும் வந்து நல்ல ஒரு வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்குவாங்கன்ற மாதிரி தான் பார்க்கப்படுது. ஒட்டுமொத்தமா வந்து இந்த ஒரு போட்டி வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜை கொடுக்கும் ராயல் சேலஞ்ச் பெங்களூரை பொறுத்த வரைக்கும். அந்த அணிக்கு எப்பவுமே அமையாது என்னன்னாக்கா கண்டிப்பா அந்த அணிக்கை பொறுத்த வரைக்கும் பவுலிங் வந்து எப்பவுமே செட் ஆவதில்லை. இது வந்து அந்த அணிக்கு மிகப்பெரிய ஒரு டிராபேக்கான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா பவுலிங் வந்து அந்த அணியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பாடப்படுத்திட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கு. கண்டிப்பா இதை இந்த சீசன்ல அவங்க மாத்திக்கலன்னா எல்லா சீசன்லாம் அடிபட்டு வெளியே போன மாதிரி இந்த சீசன்லயும் அவங்க வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நல்ல வலுவான பேட்டிங் லைனப்பை கொண்ட ராயல் சேலஞ்ச் பெங்களூரு பவுலிங்ல என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம உங்களால பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா ராயல் சேலஞ்ச் பெங்களூரை பொறுத்த வரைக்கும் வந்து பேட்ஸ்மேன்கள் வந்து நல்ல ஒரு ஸ்கோர் எபிலிட்டியை கொண்ட வந்து வீரர்கள் கண்டிப்பா இருக்காரு. அதே மாதிரி ஷகால் வந்து நேஷனல் டீம்ல இருக்காரு. அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுண்டர் வந்து உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நல்ல ஒரு ஸ்பின்னிங் ஆப்ஷன் அவங்க கிட்ட இருக்கு. பாஸ் பவுலர் ஆப்ஷன் வந்து எப்படி பயன்படுத்த போறாங்க, இந்த மேட்சை வந்து அந்த அணி வந்து எவ்வளவு வந்து சென்னை அணிக்கு எதிராக வந்து விளையாட போறாங்கன்றது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது அட்வான்டேஜ்னு ப்ரெடிக்ட் பண்ணும்போது அது கண்டிப்பா ஒரு பக்கம் வந்து சென்னை அணி பக்கம் போகுது. அது வந்து நம்ம பேசும்போது சென்னை அணிக்காக நம்ம பேசுறோம்ன்ற மாதிரி வந்துடும். கண்டிப்பா அது கிடையவே கிடையாது. சென்னை அணின்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் பிளே ஆஃப்ஸ்க்கே போகாத வந்து பிளே ஆஃப்ஸுக்கு உள்ள போகாத இருந்ததே கிடையாது. அந்த அளவுக்கு மிக சிறப்பான ஒரு அணியை விளங்கிய ஒரு அணின்றதுனால கண்டிப்பா இந்த முறையும் அதை வந்து கண்டிப்பா காப்பாற்றுவோங்கன்ற மாதிரி தான் பார்க்கப்படுது. ஒட்டுமொத்தமா வந்து அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் நம்ம பார்க்கும்போது பல நல்ல வீரர்கள் நல்ல ஒரு ஆட்டத்தை இந்த மேட்ச் பார்ப்பாங்க. இந்த மேட்ச் முடியும் போது ஒரு பேட்டிங் நல்ல ஒரு பேட்டிங்கை பார்த்த ஒரு திருப்தி எல்லாருக்கிட்டையுமே இருக்குன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இன்னும் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபே முடியல. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா 8 போட்டிகள் முடிஞ்ச பிறகுதான் ஐபிஎல் போட்டிகள் விறுவிறுப்பை ஏற்படுத்தும். கண்டிப்பா இதுலயும் வந்து வெற்றி பெற்றால் மட்டுமே வந்து அந்த அணிகளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் கொடுக்கும். ஏன்னாக்கா இது வரைக்கும் அந்த ஐபிஎல் ட்ராஃபிகளை வந்து வின் பண்ணாத அணிகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்டப்பான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஒட்டுமொத்தமா எடுத்துக்கிட்டோம்னாக்கா இந்த போட்டியில ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும்னாக்கா கண்டிப்பா வந்து இது வந்து சென்னை ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு விருந்தா இருக்கும்ன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இந்த போட்டி தான் இதுதான் வந்து இந்த போட்டியில வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஸ்குவாட் அமைக்கிறத பொறுத்து நம்ம பார்க்கும்போது 51 ராய்டு வந்து ஓப்பனிங் களமிறங்க போறாரா இல்ல மிடில் ஆர்டர்ஸ் தான் பிளே பண்ண போறான்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னாக்கா முரளி விஜய் வந்து ஓப்பனிங் எடுத்துட்டு வராரா, டோனி இந்த ஒரு ஆப்ஷனை பண்றாரு. ஏன்னா டியூப்ளஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து அணில வந்து ஜாயின் பண்ணல. அவர் ஜாயின் பண்ணியிருந்தாலும் கூட வந்து ஒரு அட்வான்டேஜ் வந்து கண்டிப்பா சென்னை அணிக்கிட்ட இருக்கும். அது இல்லாம மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னாக்கா கண்டிப்பா லுங்கி நிகிடி வந்து இந்த ஐபிஎல் தொடர்ல இருந்தே வெளியே போயிருக்காரு. இது வந்து சென்னை அணிக்கு ஒரு பாதிப்பான ஒரு விஷயம். ஆனா அதெல்லாம் கண்டிப்பா சென்னை அணியை பொறுத்த வரைக்கும் மேனேஜ் பண்ணிடுவாங்க. எனக்கு அது மேனேஜ் பண்ணக்கூடிய வீரர்கள் சென்னை அணியில எப்பவுமே இருந்துட்டே இருக்காங்க. சென்னை அணியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா எல்லா பிளேயர்களும் வந்து ஒரு ஜாலியா ஒரு என்டர்டைன்மெண்டா நல்ல ஒரு ஆட்டத்தை கொடுக்கறதுனால தான் இந்த ஒரு பூஸ்டப்பான ஒரு அணியா இருக்கு. இப்ப யார் பக்கம் கேள்வி வருதுன்னா விராட் கோலி பக்கம் தான் மிகப்பெரிய ஒரு கேள்வி வருது. இந்தியன் அணியோட கேப்டனா விலகக்கூடியவர் இது வரைக்கும் ஐபிஎல் ட்ராஃபிகளை வந்து ஒரு முறை கூட வின் பண்ணலன்றது அந்த ஆதகம் கண்டிப்பா அவர் மனசுக்குள்ள இருக்கும். அதை வந்து இந்த தொடரோட தொடக்கத்துல இருந்தே அவர் வந்து பண்றாரா? எனக்கு அவரை பொறுத்த வரைக்கும் ஒன் மேன் ஆர்மி போல ஒரு பக்கம் மேட்ச் எடுத்துட்டு போனாலும் இந்த மேட்ச் அந்த மாதிரி இருக்க போறது இல்லை. ஏன்னா எல்லாருடைய வந்து பிளஸ் இருந்தா மட்டும்தான் இந்த மேட்ச் வந்து கண்டிப்பா நம்மளால வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக முடியும். கண்டிப்பா பாடுபடுவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ராயல் சேலஞ்ச் பெங்களூர் ஒரு வேலை வந்து சேசிங் எடுத்துட்டாங்கன்னா அது அந்த அன்னைக்கு அட்வான்டேஜை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு. எனக்கு வந்து பேட்டிங் லைனப்பே வந்து ரொம்பவே வச்சுட்டு இருக்க ஒரு அணின்றதுனால அந்த அணியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு சேசிங் கொடுத்தாலும் அந்த ஒரு ஸ்கோரை வந்து அந்த அணியால வந்து பண்ண முடியும்ன்றது அந்த அணிக்கே வந்து உரித்தான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ராயல் சேலஞ்ச் பெங்களூருடைய பிளஸ்ஸா நம்ம பார்க்குறோம். கண்டிப்பா இந்த மேட்ச் வந்து கண்டிப்பா ஒரு சூப்பரான ஒரு தொடக்க போட்டியா இருக்கும்ன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாம அடிச்சு சொல்லலாம். எனக்கா வந்து அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு மேட்ச் இந்த சீசனுடைய முதல் போட்டியா இருக்க போகுதுன்றது ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இருக்குன்னே நம்மளால சொல்ல முடியும். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா சென்னை ரசிகர்கள் ரொம்ப வெயிட்டிங்ல இருக்காங்கன்னே சொல்ல முடியும். எனக்கு எந்த ஒரு அணிக்கும் இந்த அளவுக்கு வந்து ஆதரவு இருக்குமான்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு விஷயம். டோனி கூட அதுதான் சொல்லிட்டு இருப்பாரு. எப்பவுமே சென்னை ரசிகர்களுடைய வந்து ஆதரவுன்றது அந்த அளவுக்கு குறையாம எப்பவுமே இருக்கும்ன்றது அவருடைய ஆதங்கமா எப்பவுமே அவர் சொல்ற ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து சென்னை அணிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். கண்டிப்பா சென்னை ரசிகர்களுடைய
ஒரு இதுல வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து மிக சிறப்பான ஒரு ஆட்டத்தை தொடங்குவாங்கன்ற மாதிரி தான் பார்க்கப்படுது. உங்களோட ப்ரெடிக்ஷன் படி இந்த மேட்சை யார் வெல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? எந்தெந்த பிளேயர்கள் வந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவாங்க நீங்க ஃபீல் பண்றீங்க? அதை மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற மேலும் அப்டேட்டுகளுக்கு தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.